சினிமால ரொம்ப ஆக்டிவா இருந்த நபர் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாரு. எதனால? நான் செஞ்ச சில தவறுகள் என்ன இங்க வந்து கொண்டு சேர்த்திருக்கு. 100 படங்களுக்கு மேல ஹீரோவா பண்ணினேன். ஒரு 50 படங்கள் நல்ல குணச்சித்திர வேஷங்கள்ல பண்ணேன். படங்கள் 20 படங்கள் எடுத்தேன், டைரக்ட் பண்ணினேன், தயாரிச்சேன், அப்புறம் வந்து இயக்குனரா இருந்தேன். உங்க பையன் காசு அனுப்புறாரா? நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால், நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு? ஒரு நடந்தா நல்லா இருக்கும். அப்படி நடக்காது தம்பி. லைஃப் அந்த மாதிரி இதுவே. லைஃப் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் யாரும் அமைச்சுக்க முடியாது. அப்புறம் லைஃப் இல்ல. போயஸ் கார்டன்ல வீடு அப்படின்ற மாதிரியான ஒரு வெல்த்தியா இருந்திருக்கீங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஆச்சு சார்? பேங்குக்கு வந்து 1.25 கோடி ரூபா வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில நான் அந்த வீடை வித்து தான் அந்த கடன் அடைச்சேன். இல்ல எப்படி கடன் அடைக்கிறது? தமிழ்நாடு அரசாங்கத்தோட பெஸ்ட் பிலிம் ஆஃப் தி இயர், மிக சிறந்த படம் அப்படிங்கிற அவார்டு வந்து நம்ம கிராமம்ங்கிற படத்துக்கு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மா அவர்கள் போயஸ் கார்டன்ல பக்கத்து வீடு. அவங்க சொல்லித்தான் நான் அந்த வீடையே வாங்கினேன். வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு கிடைச்சதுனால வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து கௌரவிச்சாங்க. ஒரு 25 பவன் மாலை அவங்களுக்கு போட்டாங்க. சுத்தமா நான் இந்த படத்தை பார்க்கணும். மோகன் பக்கத்து வீடு தான் எனக்கு தெரியும். மோகன் கிட்ட சொல்லி எனக்கு ப்ளூரே 2 டிஸ்க் போட்டு கொடுக்க சொல்லுங்க. பூங்குன்றன் அவங்களோட பிஏ அவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். 3 மணி நேரத்துல 2 ப்ளூரே டிஸ்க் பண்ணி ஓடி வந்து இவர்கிட்ட கொடுத்தேன். மறுநாள் காலையில கரெக்டா 9 மணி எனக்கு போன் அம்மா வீட்டுல இருந்து. இந்த மாதிரி அம்மா அவங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. நான் என்ன சொல்ல போறாங்களோன்னு பயந்து, என்ன படத்தை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. மோகன், உங்க படத்தை பார்த்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. 2-3 டெஸ்ட் பண்ணோம்னாரு டாக்டர். அப்போவுக்கு போவேன், ஒரு 2 டெஸ்ட் பண்ணி அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு 1 or 2 days திரும்பி வந்துருவோம். மோகன் வந்து இந்த டைனிங் டேபிள்ல நானும் நீங்களும் மட்டும் நைட்ல டின்னர் சாப்பிடுறோம், ஓகேயா அப்படின்னாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அவங்க திரும்பி வரல. எனக்கு வந்து ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். என்னால வந்து அது வந்து தாங்கிக்கவே முடியல. அவங்க பாடியை போய் எல்லாம் பாக்குறாங்க, நீங்க பாக்கலையா? அங்க போய் அவங்க பாடியை பார்த்தேன்னா நானே புடம் ஆயிடுவேன். ரஜினிகாந்த் அவர் எனக்கு போன் பண்ணாரு, அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் அனுப்புங்க அப்படின்னாரு. நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் டீடைல் அனுப்பு. 1 லட்சம் ரூபா மறுநாள் காலையிலேயே அந்த அக்கௌண்ட்ல போட்டேன். உண்மையில சொன்னா என்னோட தன்மானம் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டது. வேற என்னென்னலாம் கிடைச்சா நல்லா இருக்கும்? இப்போ நான் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கூட படிச்சவங்க அவங்க வந்து ஏதோ ஏசி ஒருத்தருக்கு வந்து கொடுக்க சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணாரு, ஒருத்தர் வந்து இந்த ஃப்ரிட்ஜு கொடுக்க சொல்லி பண்ணாரு, ஒருத்தர் இந்த டிவி கொடுக்க சொல்லி பண்ணாரு. இதெல்லாம் எல்லா ரூம்லையும் கிடையாது. இருக்கிறதுலே பெரிய ரூம் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு நடந்தது வந்து என்னோட தலைவிதியும் ஆகல. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுக்கு தெரியல. நான் விருத்தாசிரம் வாங்க, அதாவது வயசானவங்களுக்கு இருக்க முதியோர்கள் இல்லம், அந்த முதியோர்கள் இருக்கிற இல்லத்துல தான் நான் வந்து ஓல்டேஜ் ஹோம் அப்படிம்பாங்களே, அங்கதான் நான் இப்போ தங்கிட்டு இருக்கேன். அதாவது உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்ட ப்ரொடியூசர், எப்படிப்பட்ட டைரக்டர், சிங்கர் அப்படின்ற மாதிரி பல பரிமாணங்கள் இருக்குது உங்களை பற்றி. அப்படி இருந்த ஒரு மனிதர், அதாவது நீங்கள் டைரக்ட் பண்ண படம் வந்து 2012-14 அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த அளவுக்கு சினிமாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த நபர் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டார். எதனால், என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் உருவாகுது சார். காரணங்கள்ங்கிறது வந்து நான் வந்து இப்போ அவ்வளவு சுருக்கமாக 1 நிமிஷத்துலையோ 5 நிமிஷத்துலையோ சொல்ல வேண்டியதில்லை. பட் நான் செஞ்ச சில தவறுகள், அந்த தவறுகள் வந்து என்ன இங்கே வந்து கொண்டு சேர்த்துருக்கு. என்னோட குடும்பம், அதாவது சினிமா குடும்பம், அதான் சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கணும். அதாவது நல்ல படம் எடுக்கணும்னு சொல்லி அப்படியே எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நான் வந்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பூனா, உலகத்திலேயே வந்து அது மாதிரி 6 இன்ஸ்டியூட் தான் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அது. அதுல தேர்வாகி அந்த இன்ஸ்டியூட் போய் அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி வந்த முதல் தமிழ் மாணவன் நான் தான். ஓகே சார். தென்னிந்திய மாணவன் வந்து நான் இங்கே வந்து
படங்கள் பண்ணேன். 100 படங்களுக்கு மேலே ஹீரோவாக பண்ணினேன். ஒரு 50 படங்கள் நல்ல குணச்சித்திர வேஷங்களை பண்ணேன். படங்கள் 20 படங்கள் எடுத்தேன், டைரக்ட் பண்ணினேன், தயாரித்தேன். அப்புறம் வந்து இயக்குனராக இருந்தேன், பிளேபேக் சிங்கராக இருந்தேன், அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது தென்னிந்திய வர்த்தக சபை, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதோட பிரசிடெண்டாக இருந்தேன். நம்ம நாட்டுக்காக சிகாகோ நகரம் அமெரிக்காவில் அங்கே போய் ரோட்டரியோட ஃபியூச்சர், ரோட்டரியோட மெம்பர்ஷிப் ப்ரொஃபைல், மில்லேனியம் கோல்ஸ் அப்படிம்பாங்க, அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி 1 மணி நேரம் நான் வந்து பேசிட்டு வந்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன தான் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் என்னோட பேக்ரவுண்டு. ஆனால் அதெல்லாம் பற்றி நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்னா அது வந்து அதனால வந்து ஒன்றும் என்னோட லைஃப் இந்த ஜேர்னி இருக்கு பாருங்க, அதில் ஒன்றும் மாற்றம் வரப்போறது இல்லை. இவ்வளோ செஞ்ச மனிதர் இப்போ இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சார் சர்ப்ரைசிங்காக இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. கண்ணதாசன் ஐயா கவிஞர் அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால், நடந்ததெல்லாம் நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும், நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நிச்சயம் பண்ணிட்டோம்னா அப்புறம் லைஃப் இல்லை. நம்ம நினைக்கலாம் நான் அப்பதான் முதல் மந்திரி ஆகணும், நான் பிரதம மந்திரி ஆகணும், எல்லாரும் ஆயிட முடியுமா? முடியாது. ஒருத்தருக்கு ஒரு இது. எல்லாரும் பேசக்கூடிய நிறைய அவார்டு வாங்கணும், நிறைய, அதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் வந்ததுனால நல்ல படங்கள் எடுக்கணும், நிறைய அவார்டுகள் வாங்கணும், நல்ல ரெக்கக்னிஷன் எல்லாம் வேணும். 20 படங்கள் நான் எடுத்தேன். 2 படங்கள் நானே வந்து தயாரித்து அதை வந்து இயக்கிறது நானே பண்ணினேன். கிராமம்ங்கிற படம் மலையாளத்துல, நம்ம கிராமம்ங்கிற படம் வந்து தமிழ்ல. இந்த 2 படங்களும் நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 2 நேஷனல் அவார்டு. ஒரு அவார்டு வந்து சுகுமாரி அம்மாவுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு. தமிழ்நாடு அரசாங்கத்தோட பெஸ்ட் பிலிம் ஆஃப் தி இயர், மிக சிறந்த படம் அப்படிங்கிற அவார்டு வந்து நம்ம கிராமம்ங்கிற படத்துக்கு கிடைச்சது. இந்த அவார்டு கிடைக்கும் போது தமிழ்நாடோட முதன்மை அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவங்க வந்து பக்கத்து வீடு தான் எனக்கு, எம்ப போயஸ் கார்டன்ல பக்கத்து வீடு. அவங்க சொல்லித்தான் நான் அந்த வீடையே வாங்கினேன். அப்படி இருந்த அந்த நான் வந்து எப்பவுமே டெய்லி வாக்கிங் போவேன் போயஸ் கார்டன்ல. அப்படியே வாக்கிங் போய் அப்படியே திரும்பி வரும்போது ஒரு 9 o'clock பக்கம் அவங்களோட கன்வாய் கிளம்பி வந்துட்டு இருக்கும். வரதுன்னு தெரிஞ்சதுமே நான் அங்க நின்றுடுவேன், சைட்ல நின்றுடுவேன். நின்று நான் நிற்கும்போது பார்த்ததுமே அந்த கன்வாய் ரொம்ப ஸ்லோவாகி வந்து எனக்கு முன்னாடி அந்த அம்மா நிறுத்துவாங்க. குட் மார்னிங் மோகன் அப்படின்னு அங்கேருந்து கத்துவாங்க. அம்மா வணக்கம்மா அப்படின்னு நான் இங்கேருந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் கன்வாய் போகும். இது எங்களுக்குள்ள ஒரு ஹலோ ரிலேஷன் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மோஸ்ட் ஆஃப் த டேஸ். ஓகே. அப்ப அப்படி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அப்ப இந்த அம்மாவுக்கு நேஷனல் அவார்டு வந்து சுகுமாரி அம்மாவுக்கு கிடைச்சிருக்குங்கிறது தெரிய வந்ததுமே அவங்களும் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களும் ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து சுகுமாரி அம்மாவை சுக்கம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. சுகுமாரி அம்மா வந்து இவங்கள அம்மு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு க்ளோஸ். முதல் படத்திலிருந்தே அவங்க ஒன்னா நடிச்சவங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு, அவங்களுக்கு அவார்டு கிடைச்சதுனால வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து கௌரவிச்சாங்க. ஒரு 25 பவன் மாலை அவங்களுக்கு போட்டாங்க. ஜெயலலிதா அம்மா போட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஆச்சி, மனோரமா ஆச்சி, சச்சு, எம்என் ராஜன் அவர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வச்சு அவங்கள ஆதரிச்சு அவங்களுக்கு எல்லாம் அவங்களெல்லாம் சாப்பிட்டாங்க. லஞ்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்து இவங்க சுகுமாரி அம்மாட்ட, சுக்கம்மா நான் இந்த படத்தை பார்க்கணும், மோகன் பக்கத்து வீடு தான் எனக்கு தெரியும், நான் டெய்லி பார்க்கறது உண்டு, மோகன்கிட்ட சொல்லி எனக்கு இதோட ப்ளூரே 2 டிஸ்க் போட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா. பூங்குன்றன் அவங்களோட பிஏ அவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் யாருக்கும் டேட்டே கொடுக்கறது கிடையாது. நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணுறேன்னா, ஓகே, மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன்.
யாரோ பெல்லு பட அடிக்கிறாங்க மெயின் டோரில். வந்து திறந்து பார்த்தா சுகுமாரி அம்மா. சுகுமாரி அம்மா வந்து அந்த மாலை எடுத்து எங்கள் இடத்துல போட்டாங்க. என்னம்மா அது, என்ன ஆலையெல்லாம் போடுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் உள்ளே வந்து உட்காந்து இல்லை மோகன், எனக்கு அவார்டு கிடச்சி இந்த இதுக்கு என்னை கௌரவிக்கிறதுக்காக அம்மு ஜெயலலிதா அம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு இந்த மாலையை கொடுத்து நாங்கள்லாம் லஞ்சு சாப்பிட்டோம், எனக்கு கௌரவிச்சாங்க. அது இல்லாமல் இந்த படத்தை எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும், நீங்கள் ப்ளூரேல 2 டிஸ்க்கு போட்டு என்னோட பிஏ பூங்குன்றன் அவர் பேர், அவர்கிட்ட வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை, சரி நான் டைம் வேஸ்ட் பண்ணல, டக்குன்னு நான் என்ன பண்ணேன், சரிம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து அந்த மாலையை அவங்களுக்கே கொடுத்து அவங்க போனாங்க. போய் நான் கிளம்பி நேராக ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு வடநாட்டுக்காரன் ஒரு பையன், ஒரு 20 வயசு இருக்கும், அவன் பண்ணுறான் இதை. அவங்ககிட்ட போய் உட்கார்ந்தேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து நீங்கள் வந்து தமிழ், எனக்கு பயம், தமிழ் தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது போய் பண்ணால் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி வெளியே கொடுத்துட்டாங்க, அவங்க படம் வந்து வெளியாக போயிருப்பேன். அதனால் ரொம்ப பயந்து நான் போய் அவனோட உட்காந்து 3 மணி நேரத்தில் 2 ப்ளூரே டிஸ்க் பண்ணி ஓடி வந்து இவர்கிட்ட கொடுத்தேன். பூங்குன்றன் அவர் கையில் கொடுத்தேன். அம்மா கேட்டிருந்தாங்க பார்க்க சொல்லுங்க. மறுநாள் காலையில் கரெக்டாக 9 மணி எனக்கு ஃபோன். நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். ஃபோன் அம்மா வீட்டில் இருந்து, இந்த மாதிரி அம்மா அவங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. நான் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்து, என்ன படத்தை பார்த்துருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. ஃபோன் எடுத்தேன். மோகன், உங்கள் படத்தை பார்த்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நான் ஏதாவது தவறு பண்ணேன்? இல்லை மோகன், இவ்வளவு சிறிய ஒரு கிராமம், உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் பக்கம்னு எனக்கு தெரியும், அதில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி, ஒரு பெண், 10 வயது, அந்த பெண்ணோட கல்யாணம் ஆகி அவள் ஒரு விதவையாயிடுறான். அவளோட தலைமுடியை வந்து எடுத்துடணும், ஷேவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட வந்து பேக்ரவுண்டு. அது பண்ணக்கூடாதுன்னு அந்த பெண்ணோட பாட்டி, அதாவது என்னோட அம்மா கேரக்டர் சுகுமாரி அம்மா, அவங்க வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னு கூட அவங்க ரூம்லேயே வச்சுக்கிறாங்க. இதுதான் அந்த கதையோட. அப்போ நான் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது மோகன். நான் அழுதுட்டேன் மோகன், நான் ரொம்ப அழுதுட்டேன். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த கிளம்பிட்டு இருக்கேன். எனக்கு இந்த படம் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு நான் அந்த டிஸ்கை கொடுத்துட்றேன். ஒரு தடவை எனக்கு பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு இந்த படத்தை வந்து என்னோட ஜெயா டிவிக்காக நான் சேட்டலைட் ரைட்ஸுக்கு நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாங்க. அம்மா எனக்கு எல்லாமே அந்த படத்தை எடுத்ததுனால நானே ரிலீஸ் பண்ணிட்டேம்மா, வேறு வழி இல்லாமல் யாருமே வந்து இவ்வளவு நல்ல படம் எடுத்தோம், யாரும் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாரும் வரல. நானே தியேட்டராக போய் கெஞ்சி கூத்தாடி தியேட்டருக்காரங்களுக்கெல்லாம் போய் ரூபாயை கொடுத்து பேங்குக்கு ரொம்ப கடன் வாங்கிட்டேன். 1.25 கோடி ரூபா எனக்கு பேங்குக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 1.25 கோடி ரூபா நீங்கள் கொடுத்தா அது பெரிய விஷயம், நான் முடிச்சிடுவேன். ரொம்ப நியாயமாக இருக்குது நீங்கள் கேட்குறது, ஒன்றும் தப்பே கிடையாது. நான் 1.25 கோடி ரூபா நான் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பூங்குன்றன், நீங்கள் கொஞ்சம் பூங்குன்றன் சரிம்மா. அப்போ ஒரு வாரத்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போய் பார்ப்பேன். அவர் சொல்லுவார், ஆமா வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு, பட் இன்னும் ஃபண்ட்ஸ் வரல, கையில் வந்ததும் பண்ணுறேன்னு இருக்காங்க. சரி, ஓகே. அந்த வட்டாரத்தில் இருக்கிற, அதாவது வட்டாரங்கிறனே அந்த ஏரியாவில் இருக்கிற நியூஸ் எல்லாமே வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்களே அந்த பொம்பளைங்க தான் வந்து எனக்கு டெய்லி மார்னிங் வந்து சொல்லுவோம், அவங்க வீட்டில் அதாகி போச்சு, இவங்க வீட்டில் இதாகி போச்சு. ஒரு நாள் காலையில் உட்காந்துருக்கேன், ஒரு 9-8:30 மணி இருக்கும். பொம்பளை வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற பொம்பளை வந்து, ஐயா உங்களுக்கு தெரியுமா, அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லையா,
ஒரே கலைவரமாக இருக்குது. வெளியே வந்து ரொம்ப பெரிய கலாட்டாவாக இருக்குது. 1000 பேருக்கு மேலே வந்து எல்லாமே கூச்சல் போடுறாங்க. அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு கத்துறாங்க. எல்லா அமைச்சர்களும் வந்திருக்காங்க. 50-60 வண்டி நிற்குது, போலீஸ் பந்தோபஸ்து அப்படின்னாங்க. நேராக போகிறேன். போய் பக்கத்து வீடு தானே போகிறேன். இன்னும் யாருமே அங்கே வந்து நிறுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அம்மா எப்படி என்ன வந்து இது பண்ணுறாங்களோ, அட்மையர் பண்ணுறாங்களோ. ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் சொசைட்டி நாங்கள் 2 பேரும். அதனால் யாரும் அங்கே வந்து என்ன நில்லு போகக்கூடாதுன்னு சொல்கிறதே கிடையாது. நான் அம்மா முன்னாடி போனேன். அம்மா வணக்கம், இது மாதிரி உங்களுக்கு வந்து உடம்பு சூழ்நிலைன்னாங்களேம்மா, என்ன விஷயம் கேட்டேன். யார் சொன்னது? அப்போ இல்லை, நான் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அது வீட்டில் வேலை பண்ணுறவங்க, உங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம், அவங்களெல்லாம் போட்டு நல்லா வெஞ்சாங்க. எல்லாம் தேவையில்லாத பொருள் எல்லாம் கிளப்பிக்கிட்ட. ஏன் இப்படி பொய் சொல்லி எல்லாரையும் வந்து இது பண்ணுறீங்க, பயமுடுத்துறீங்க? ஒன்றும் இல்லை மோகன், ஏதோ கொஞ்சம் ஒரு டெஸ்ட்டுக்காக 2-3 டெஸ்ட் பண்ணோம்னாரு டாக்டர். அதான் போயிட்டுருக்கேன். அப்போவுக்கு போவேன், ஒரு அந்த டெஸ்ட்டு பண்ணி அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு 1 or 2 days திரும்பி வந்துடுவோம் மோகன். வந்து நம்ம இந்த டேபிளில், இந்த டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிள் வந்து ஒரு 60 பேர் இருக்காங்க, பெரிய டேபிள். இந்த டைனிங் டேபிளில் நானும் நீங்களும் மட்டும் நைட்டில் டின்னர் சாப்பிட்றோம், ஓகேயா அப்படின்னாங்க. அப்போ யோக்கு மாதிரி தான் சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு வந்துட்டேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அவங்க திரும்பி வரல. அது வந்து எனக்கு ரொம்ப, அது எனக்கு வந்து ரொம்ப பாதிச்ச ஒரு ஐட்டம். அதாவது பாதிச்ச ஒரு விஷயம். என்னால் வந்து அது வந்து தாங்கிக்கவே முடியல. நிறைய பேர் என்ன வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி நீங்க அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், உங்க பக்கத்து வீடு, அவங்க பாடியை போய் எல்லாம் பார்க்குறாங்க, நீங்க பார்க்கலையா? நான் அங்க போய் அவங்க பாடியை பார்த்தேன்னா நானே புடம் ஆயிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளாயிட்டாங்க. அதனால அவங்க பார்க்க மாட்டேன். அந்த ஜெயா டிவியில் படம் டெலிகாஸ்ட் ஆச்சா சார்? அதுக்கப்புறம் ஜெயா டிவி தான் சேட்டலைட் ரைட் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னாங்களே. அதுக்கப்புறம் பல தடவை நான் ஜெயா டிவியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் அது எடுக்கலை, வாங்கலை யாருமே. அவங்களும் ஜெயா டிவியும் அந்த அவங்க சொன்ன அந்த கான்ட்ராக்ட், அதாவது அந்த இதுக்கு ஜெயா டிவி வந்து மதிச்சு எனக்கு பண்ணியிருக்கலாம், படத்தை வந்து வாங்கியிருக்கலாம். அவங்க வாங்கலை. அந்த படம் வந்து இன்னைக்கும் சேட்டலைட் ரைட்ஸ்க்கு இப்போவும் போல. அதே சமயத்தில் வந்து இப்போ நீங்கள் அந்த டைம்லேயே வந்து போயஸ் கார்டனில் வீடு அப்படின்ற மாதிரியான ஒரு வெல்த்தியாக இருந்திருக்கீங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஆச்சு சார்? ஆமாம் ஐயா, நான் சொன்னேனே, பேங்குக்கு வந்து 1.25 கோடி ரூபா வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில சேட்டலைட் ரைட்டும் விற்காம போகவே நான் அந்த வீடை விற்று தான் அதை கடன் அடைச்சேன். இல்லை எப்படி கடன் அடைக்கிறது மோகன்? நான் சுமார் 2000 படங்கள் பார்த்துருப்பேன். படங்கள் பார்க்கறது தான் என்னோட ஹாபி. அவங்க சொன்னது, அம்மா சொன்னது, 2000 படங்கள் பார்த்துருப்பேன். அதில் ஒரு 10 படங்கள் ஆல் டைம் கிரேட் லிஸ்ட்ல போட்டிருக்கேன். அதாவது 2-3 இங்கிலீஷ் படம் சொன்னாங்க. கான் வித் த விண்ட், கிளார்க் கேபிள், விவியன் லே, எர்மாலா டூஸ், 2-3 படம் சொன்னாங்க. ஏதோ ஒரே ஒரு இந்தி படம், ஒரே ஒரு படம் ஷோலே. அதோட இது வந்து எனக்கு நல்லா போன படம். அதோட ஸ்கிரிப்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதனால அந்த படம். தமிழை பொறுத்த வரைக்கும் காதலிக்க நேரம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 படங்களோட லிஸ்ட்டில் 5வது ரேங்க் உங்கள் படம் தான், நம்ம கிராமம் தான். ஓகே, நம்ம கிராமங்கிற தமிழ் படம் தான் 5வது ரேங்க். அது காரணம் வந்து சினிமாவுக்கு இருக்கிற இலக்கியம், இலக்கணம், கிராமர் இருக்கு பாருங்க. அந்த கிராமரை வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா, உண்மையா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க. அது சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். சினிமாவில் இருந்து இவ்வளவு வருஷம் இருந்து அதை பற்றி நான் தெரிஞ்சதுனால சொல்றேன் உங்களுக்கு. இது நம்ம கிராமம்ங்கிற தமிழ் படம் வந்து இந்த படங்கள்ல 5வது ரேங்க் உங்க படம் தான் அப்படின்னாங்க.
இவ்வளோ விஷயங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லிடுறீங்க, இப்போ வந்து அந்த சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதை தாண்டி உங்களுக்கு இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கார், இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. இவங்களில் யாராச்சும் இந்த ஒரு விஷயம் உதவியாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுங்க சார்? ஐயா, நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், உலகமெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். இப்போவா? சமீபத்தில் ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடி. மோகன், நான் வந்து உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். நான் அதே ஏரியாவில் தான் நடந்துட்டு இருந்தேன். அவர் ஒரு நான் இது மாதிரி கேள்விப்பட்டேன். அதுபோல் நான் ஃபிலிம் சேம்பரில் வந்து நம்ம பிரசிடெண்ட்டாக இருந்தவன். அதுக்கு முன்னாடி அந்த அங்கே வந்து ஃபிலிம் சேம்பர் வந்து ஒரு இது நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு ஆக்டிங் ஸ்கூல். அதில் வைஜி பார்த்தசாரதி பிரின்சிபலாக இருந்தார். அந்த ஆக்டிங் ஸ்கூலில் வந்து ரஜினிகாந்த், சிரஞ்சீவி இவங்கெல்லாம் அங்கே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன வந்து வாரத்தில் 2 தான் 1 மணி நேரம் அவங்கள வந்து அட்ரஸ் பண்ண சொல்லி விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்னு எனக்கு ஒரு இது கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஃபிலிம் சேம்பர். அப்போ நான் போய் அவங்க ஆக்டிங்கை பற்றி, நான் கற்றுக்கிட்ட ஆக்டிங்கை பற்றி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்ட ஆக்டிங்கை பற்றி எக்ஸாம்பிள்ஸோட அவங்களுக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நான் கொடுப்பேன், ஸ்பீச் கொடுப்பேன். ரஜினிகாந்த் சொன்னார், நான் பின்னாடி பெஞ்சில் எப்பவுமே அது உட்காந்துருப்பேன். உங்கள் ஸ்பீச்சு வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் ஸ்பீச்சு கொடுப்பீங்க, அப்பப்போ தமிழும் பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறது ஒன்றுமே எனக்கு புரியாது மோகன். எனக்கு சொன்னேன், புரியாது, நல்லதாக போச்சு. அதனால தான் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நினச்சிங்க, புரியாது, நல்லதாக போச்சு. அதனால தான் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிம்பேன். அவர் பெருசாக சிரிப்பார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்க கூடாது மோகன், எனக்கு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னாரு. நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் அனுப்பி கொடுத்தேன். 1,00,000 ரூபா மறுநாள் காலையிலேயே அந்த அக்கௌண்ட்டில் போட்டார். உண்மையில சொன்னால் என்னோட தன்மானம் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டது. அது வந்து எப்படி சொல்றது எனக்கு தெரியல. என்கிட்ட ரூபாயே கிடையாது, என்னோட மெடிசின்ஸுக்கு கூட ரூபா கிடையாது, அந்த மாதிரி நிலைமை. அந்த 1,00,000 ரூபாய் தான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட டிக்னிட்டி அப்படிம்பாங்களே, அதை காப்பாற்றினதே சூப்பர் ஸ்டார் எனக்கு அனுப்பிச்சு வச்ச அந்த 1,00,000 ரூபாய் தான். இந்த மாதிரி வேற உங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? வேற என்னென்னலாம் கிடைச்சா நல்லா இருக்கும்? இப்போ நான் அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இப்போ இருக்கிற வீடு அதெல்லாம் அப்படிலாம் நான் நினைக்கிறது கிடையாது. இது இருக்கணும், அது இருக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் வந்து படித்தது மஜிரா காலேஜ் மதுரை. என்னோட கூட படித்தவங்க வந்து அவங்க வந்து ஏதோ சில விஷயங்கள் வந்து இங்கே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஏசி ஒருத்தருக்கு வந்து இங்கே கொடுக்க சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணார். ஒருத்தர் வந்து இந்த ஃப்ரிட்ஜு கொடுக்க சொல்லி பண்ணார். ஒருத்தர் இந்த டிவி கொடுக்க சொல்லி பண்ணார். இதெல்லாம் எல்லா ரூம்லையும் கிடையாது. இருக்கிறதுலே பெரிய ரூம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்தாபனத்தோட ட்ரஸ்ட்டு வந்து நிறைய பேர் ரோட்டரியில் இருக்கிறவங்க. அதனால தான் ரோட்டரியில் இருக்கிறவங்க தான் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்துருங்க, உங்களுக்கு எல்லாமே சலுகை பண்ணித்தரோம், ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ, நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் இதுக்கு மட்டும்தான், மெடிசின்ஸுக்கு மட்டும்தான். அது இல்லாமல் இருக்கிற சம் எக்ஸ்பென்சஸ், என்னோட துணிகளெல்லாம் வந்து வாஷ் பண்ணி கொண்டு வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள். நான் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன். நான் வெஜிடேரியன், சைவம்ங்கிறதுனால நான் ஃப்ரூட்ஸ் டெய்லி நிறைய சாப்பிடுவேன். அது வாங்குவேன். அதுக்காக எல்லாமே ஒரு மாதத்தில் ஒரு 50,000 ருபீஸ் செலவாகும். அது எப்படியோ வந்து எனக்கு வருது. எல்லாம் அங்கே இருந்து இதெல்லாம் அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் நான் போய் நடிச்சுட்டு வரேன். போகிற மாதம் போய் ஒரு மலையாள படம் நடிச்சுட்டு வந்தேன். ஏதோ நேற்றுக்கு போய் ஒரு தமிழ் படம் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாக இருக்குது. சென்னை போயிருந்தேன். டிசம்பர்லேருந்து ஒரு சீரியலுக்கு ஒப்பந்தமாக இருக்குது, ஜனவரியில். அது மாதிரி நடித்து எங்கேருந்தோ அங்கேருந்தோ எல்லாம் ரூபாய் அனுப்பலாம். எனக்கு என்னோட ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்னோட கசின். அவர் கசின்ங்கிறத விட என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் படித்தது பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, லா காலேஜோடது. அவர் லா காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டு ஒரு 2 லட்ச ரூபா டக்குன்னு அனுப்பிச்சி வச்சார். அந்த மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஏதோ பண்ணி நானும் வந்து ஏதோ மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் ஏதாச்சும்? இந்தந்த விஷயங்கள்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு?
நான் அந்த மாதிரி நினைக்கிறதே கிடையாது. நினைக்கல. எனக்கு நடந்தது வந்து என்னோட தலைவிதியும்பாங்களே, அதோட சரி. அது இல்லாமல் வந்து எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறதே கிடையாது. அதுதான் என்னோட அகராதியிலேயே வந்து அந்த மாதிரி கிடையாது. எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பண்ணுறதில்ல. இப்படி இருக்கும்போது ஃபேமிலி என்ன ஆனாங்க சார்? என் ஒரே புள்ள தான். அவன் வந்து இங்கே இருக்கான், ஜெர்மனியில் இருக்கான். ஜெர்மனியில் பெர்லினில் அவன் வேலையில். அவன் எங்கிட்ட கேட்டால் அப்பாவோட நான் பார்த்துக்குவா, நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னா. வேண்டடா, உன்னோட ஃப்யூச்சர் வந்து நீ பார்த்துக்கோ, நல்ல வேலை இருக்காங்க, இதோட 10 மடங்கு நீ அங்கே சம்பாதிக்கலாம், வைஃபும் இருக்கா கூட, நீ 2 பேருமே நல்லா அங்கே சந்தோஷமாக இருக்க. நான் என்னப்போ வேறு என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 மாதம் நான் வந்து தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் உடம்புல வந்து என்னன்னா ஏஜ் ஆகிறதுனால சில வெர்டிகோ ஒரு ப்ராப்ளம், டக்குனு தலை சுற்றும். அதனால நான் உட்கார்றதையோ நடக்கிறதையோ கொஞ்சம் மெல்ல தான் போவேன். திடீர்னு எழுந்து நடந்தேன்னா தலை சுற்றும். வெர்டிகோன்னு பேர் அதுக்கு. அதுபோல் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அது கூட. அது இல்லாமல் டெய்லி இன்சுலின் குத்தி வைக்கணும். ஓகே. அதாவது டயபிட்டிஸு. உங்கள் பையன் காசு அனுப்புகிறாரா ஏதாச்சும்? இல்லை, இப்போ அவருக்கு நான் வேண்டாம், அவர் அனுப்புகிறேன்னாரு. வேண்டாப்பா, நீ வந்து நான் எப்போ தேவையோ சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து நான் தான் எப்படியோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ துட்டெல்லாம் அனுப்பாத, வேண்டாம், தேவையிருக்கும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்களா சார், ஒரு சில தவறுகளாலலாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அது என்ன தவறுகள்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சொன்னேன், உலக அளவில் எல்லாருக்குமே வந்து பேசக்கூடிய ஒரு நல்ல படங்கள் எடுக்கணும்னு 2 படம் எடுத்தேன் தம்பி. ப்ரொடியூஸ் பண்ணது தவறு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? ப்ரொடியூஸ் பண்ணது தவறுனா, அது நான் எடுத்தது நல்ல எண்ணத்தோடு எடுத்தேன், அதுக்கு நிறைய ரெக்கக்னிஷன் கிடைச்சது, அவார்ட்ஸ் கிடைச்சது, வியாபாரமாக பெஸ்ட் ஃபிலிம் வியாபாரமாக இருக்கிற இடத்துலலாம் போய் தியேட்டருக்குள்ள போய் கெஞ்சி கூத்தாடி ஓரோ தியேட்டருக்கும் போய் பைசாவை கொடுத்து ரிலீஸ் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து ஆகும்போது 1.25 கோடி ரூபா கடைசியில் வந்து நான் வந்து பேங்குக்கு கொடுக்குற ஒரு நிலைமை. ஓகே. அதுதான் என்ன வந்து அது நடுவில் வேற ஒரு விஷயம் நடந்து போச்சு, அதுவும் எதிர்பார்க்காது. பாருங்க, இந்த காலில் இது எக்கிலிஸ் ஹீல்மாங்க, எக்கிலிஸ் ஹீல். ஓகே. இதுல வந்து ஒரு ஸ்பர், ஒரு growth இருந்தது உள்ள. அந்த growth இருந்ததுனால நடக்க முடியாம ரொம்ப நொண்டி நடக்க ஆரம்பிச்சேன். அப்ப டாக்டர் சொன்னாங்க, நீங்க இந்த growth எடுக்கலைன்னா உங்களுக்கு நடக்கிறது கஷ்டமா போயிடும். எடுத்தாங்க. மறுபடியும் அது இன்னொரு இடத்துலையும் இதோட பேக் சைட்ல இருக்குன்னு சொல்லி அங்கேயும் அதோட 2 சர்ஜரி தேவைப்பட்டது. 5 லட்சம் ரூபா அதுலேயே போயிடுச்சு. ஓகே. கையில் இருந்த எனக்கு வந்து ஒன்றும் பென்ஷன்லாம் கிடையாது, நான் சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சுற அமௌண்ட்டு தான். கையில் இருந்த அமௌண்ட்லாம் அதில் போயிடுச்சு. அதுதான் மெயின். அது இல்லாமல் இருக்கிறது, இங்கே இருக்கிறது 50,000 ரூபா செலவு மாதத்துக்கு. அது எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், நீ எல்லாம் அனுப்ப வேண்டாம், நான் தேவை இருந்தால் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஏதாச்சும் கடன் இருக்கா சார்? என்னப்பா இப்போ கடன் ஏதாச்சும் இருக்கா? கடனுங்கிறதுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். வீடை வித்து எல்லா கடனையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு உலகத்தில்? நடந்தா நல்லா இருக்கும்ல சார்? அப்படி நடக்காது தம்பி. லைஃப் அந்த மாதிரி இல்லவே லைஃப் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் யாரும் அமைச்சிக்க முடியாது. கவலைப்பட்டு செல்ஃப் பிட்டியுமாங்க, அதுலேயே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து டிப்ரெஸ் ஆகிடுவோம். அப்புறம் தூங்கவே முடியாது. நான் நல்லா தூங்குறேன் டெய்லி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தேவையோ மாத்திரை எல்லாம் வச்சுட்டு இருக்கேன், மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா தூங்குறேன். பார்த்துக்க ஆள் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆள் இருக்காங்களே, இருக்கிறதுலாம் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, ஹெல்பர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து இங்கே வந்து கூட்டி விட்டு ஒரு ஹெல்ப்பர் தான். அவங்களாம் இருக்காங்க. ஒரு ஃபோன் அடிச்சா வந்து ஒன்று நிற்கிறான் டோரில், என்ன வேணையா அப்படின்னு கேட்குறான். அதனால ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் எனக்கு யாருக்கு தேவைங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் இருக்காங்க. அப்பப்போ வந்து யாரோ வந்து யோகா பாருங்க, இன்னைக்கு காலையில் வந்து ஒருத்தர் அவருக்கு என் பேரில் இருக்கிற இது ஏதோ சாப்பிட்றது, இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி எங்கிட்ட பிரியமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அதனால் இருக்கிறவங்க 15 பேர் தான். பட் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்படிங்கிறது நல்லா தான். அருமையான ஒரு விஷயம் சார். ஸோ நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. சீக்கிரமாக உங்கள் உடல் வந்து மொத்தமாக சரியாயிடும், மறுபடியும் பழைய மாதிரி நீங்கள் வருவீங்க அப்படின்றத வந்து இந்த இன்டர்வியூ மூலிமா நான் வேண்டிக்கிறேன். ஸோ நன்றி சார். நன்றி, வணக்கம் சார். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவா.
அதாவது உலகமெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். அதனால வேண்டிக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கு, சரியாயிடும் நல்லா இருக்கு. ஜஸ்ட் பாசிட்டிவிட்டி சரியாயிடும் சார். தேங்க்யூ சார்.